ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம விண்டோஸ் பிஓஎஸ்ல செட்டிங்ஸ் ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் பேஜ் தான் இருக்கும். இப்போ விண்டோஸ் பிஓஎஸ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 7 செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்றா பார்ப்போம். ஜென்ரல் இன்ஃபோவில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் என்னென்ன பிரிண்டர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இங்கே ப்ளூடூத் ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பிரிண்டர் காமிக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் பில் மோட்னு இருக்கும். அதை டாக்கிள் பண்ணீங்க அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பில் போட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஷனை டாக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜுக்கு மேலே உங்களுக்கு ஐகான் காமிக்கும். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரியே கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்காகனா சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய டேபிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு டேபிளுக்கும் ஒரு ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் டேபிள் கொடுத்து நம்ம நேம் மாற்றிக்கலாம். டேபிள் 1 2 அந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட் மோடு. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வாய்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணணும் நமக்கு. இந்த மாதிரி கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட் மோடு. இதை நம்ம டாகிள் பண்ணுவோம் நமக்கு வந்து ஏஐ வந்து கைடன்ஸ் கொடுக்கும் ஒரு பேஜ்லையும் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும். டிஸ்பிளே செட்டிங்ஸில் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். அண்ட் நீங்கள் ப்ராடக்ட் கார்ட் சைஸோட சைஸை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜ் மீடியம் ஸ்மால் அப்படிங்கிற மாதிரி. கேட்டகரி கார்ட் சைஸோட சைஸை மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸையும் மாற்றிக்கலாம். நீங்கள் இதான் டிஸ்பிளே செட்டிங்ஸோட. ப்ரிஃபரன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீஜியன், ப்ரைமரி லாங்குவேஜ், செகண்டரி லாங்குவேஜ், டைம் ஜோன், கரன்சி, வால்யூம்ஸ், நம்ம லிட்ரஸ் யூஸ் பண்ணுவோமா இல்லை மில்லி லிட்ரஸா இல்லை அவுன்ஸா கேலன்ஸா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் அதே மாதிரி கிலோகிராம்ஸ், பவுண்ட்ஸ், கிராம்ஸ், பவுன்சஸ், ஸ்டோன் அந்த மாதிரி நம்மளோட கியூஆர் டெக்ஸ்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்ம பில்லில் பிரிண்ட் ஆகும். அதுக்காக டேபிள் மோடு இங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ப்ரைமரி டேக்ஸு அண்ட் செகண்டரி டேக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். ஆட் பண்ணிட்டு சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் செட்டிங்ஸ். ஃபைனான்சியல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷன் மெத்தட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பேடிஎம், ஜிபே, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இன்கம் டைப்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் டைப்ஸ். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இன்கம் டைப்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ் டைப்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. இதில் வந்து இன்கம் எப்படி வருது அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் டைப்பில் வந்து எக்ஸ்பென்ஸ் எப்படி செலவாகுது பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யூனிட் செட்டிங். இது எதுக்காகனா இது வந்து நம்ம ஷாப்பை செலக்ட் பண்ணிட்டீங்க. இது வந்து கேமரா எனேபிள் பண்ணுறதுக்காக. இதை எனேபிள் பண்ணால் தான் நம்ம அங்கே அட்வான்ஸ் ஸ்மார்ட் பண்ண முடியும் கேமரா யூஸ் பண்ணி. அதுக்காக வந்து அண்ட் டெய்லி சம்மரி பார்த்தீங்க நம்ம ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களோட சம்மரி சப்மிட் பண்ணுற மாதிரி இது நேம் இருக்கும். அவங்க என்ன ரோல் இருக்காங்க அப்படின்னு. இது வந்து சம்மரி எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ரிவ்யூ டைம் 9 AM 5 AM அவங்க சம்மரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே சப்மிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்மரின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சம்மரி டேப் மேலே போனோம் அப்படின்னா கெட் டேட்டா கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, ஒரு ஐட்டமும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, என்ன அமௌண்ட் வந்துருக்கு அப்படிங்கிறது வந்துடும். இங்கே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் டெய்லி சம்மரி.